உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரிந்த நபர் போல பேசினாரு. அதர் ஸ்டேட்ல இருந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசினாரு. கையெடுத்து குமரனா யாருக்கும் சொல்லாருண்ணா. சரிங்க 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 சரிங்க. புலி சொல்லும் போது ஒரு புதையல கிடைச்சிச்சு. அந்த புதையல்ல வந்து இன்னைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு பாத்தீங்கன்னா என்னோட போனுக்கு வந்து ஒரு போன் வந்துச்சு. 8 மணிக்கு பேசி இந்த மாதிரி உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரிந்த நபர் போல பேசினாரு. அப்ப நான் என்னங்க எழுதுங்க அப்படின்னு விஷயம் என்னன்னு கேக்குறப்ப அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வீடு கட்டுறதுக்கு நாங்க ஒரு பெரிய ஆளா சைட் கொடுத்திக்கிறாங்க. சரி. அதான் நேற்று போயிட்டு வீடு கட்டணும்ட்டு பேசிமெண்ட் போட்டுட்டு பேசிமெண்ட் குலாபி வாங்கிட்டு எடுத்துட்டு பேசிமெண்ட் போடுறது. பேசிமெண்ட் போடுறதுக்கு போனப்பதான் என்ன இருக்குது, ஒரு கும்பம் கடிச்சிக்கிறதுண்ணா. சின்ன கும்பம் மாதிரி கடிச்சிக்குது. சரி. கும்பத்துல என்ன இருக்குது எப்படி இருக்குது பாக்கணும்ட்டு ஓபன் பண்ணிட்டு பாத்துக்கிறாரு. பார்த்தப்பறம் தான் ஒரு 32 வெள்ளி காய் கடிச்சிக்கிறதுண்ணா. சரி. ஒரு 3.5 கிலோ தங்கு கடிச்சிக்கிறதுண்ணா. சின்ன சின்ன காயின் மாதிரி இருக்குது தங்கு. சரி சரி. தங்க கடிச்சிக்குது. அதே தாத்தா பாட்டி எனக்கு சொல்லிக்கிறாங்க, இப்ப கடிச்சிக்கிறப்பா என்ன யாரும் நல்லா பார்த்து எது கொஞ்சம் நேரத்துல என்ன ரேட் இருக்குது ஆப்ரேட்டுக்கு எவ்வளவு முடிச்சுக்கிறாப்பான்னு சொல்லிக்கிறாங்கண்ணா. இதை கேட்கறப்ப எனக்கு உள்ளூர வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. என்ன ஒருத்தர் திடீர்னு முன்பின் தெரியாத ஒருத்தர் போன் பண்ணி தங்க கட்டி காசு இருக்கு வெள்ளி காசு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து சந்தேகம் அடைஞ்சேன். சரிங்க ஜி, நான் உங்களுக்கு என்னன்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் பேசுறேன். கையெடுத்து குமரனா யாருக்கும் சொல்லாருண்ணா. சரிங்க 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 ஜி. யாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாருண்ணா. சரிங்க ஜி சரிங்க ஜி சரிங்க ஜி. எத்தனை மணிக்கு ஃபோன் பண்றேங்க? ஒரு மணி நேரம் கழிச்சு, ஒரு மணி நேரத்தில் நான் என்ன ஐடியா பண்ணிட்டு உங்க லைன்ல வந்துடுறேன். ஒரு மணி நேரம் கழிச்சு. அவங்க வந்து கர்நாடகத்துக்கு வர சொன்னாங்க. நம்ம ஆமா அட்ரஸ் எல்லாம் சொல்லல. இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனை கட் பண்ணிட்டேன். பொதுமக்கள் வந்து உங்களுக்கு வந்து யார் போன் பண்ணி என்ன பேசினாலும் முதல்ல வந்து முன்பின் தெரியாத நபர்கள்ட்ட வந்து நம்ம வந்து பேச்சு கொடுக்கறத தவிர்த்துடணும். இது போன்ற மோசடி நபர்கிட்ட வந்து நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கணும்.